ஹாய் கைஸ். ஸோ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 10th A ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் என்னன்னா, மண்டே நம்மளுக்கு கம்ப்யூட்டர் தியரி செஷன் இருந்துச்சு. அதில் வந்து சார் வந்து ஸ்மார்ட் போர்ட் ஆன் பண்ணி லைக் சயின்ஸ் அனிமேஷன், ஃபிசிக்ஸ் அனிமேஷன், மேக்ஸ் அனிமேஷன் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் மேக்ஸ் அனிமேஷனில் வந்து எனக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு ஐடென்டிட்டி வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியல, ஆனால் வந்து இது ஒன்று இருந்துச்சு. நம்மளுக்கு குழப்பம் இருக்கும். அது என்னன்னா, -1 is equal to e power I pi. தெரியுதா தெரியல, ஆனால் இதுதான் வந்து அந்த ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டி எப்படி வந்துச்சு? இது வந்து கால்குலஸில் வரும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் என்ன, ஈனா என்ன, ஐனா என்ன, இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ஈவன் ஐ திங்க் சம் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என் ஃபாலோவர்ஸில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை தப்பா, இதெல்லாம் தெரியுமா தெரியாத சொல்லிட்டு மட்டும் சொல்லிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு -1 is equal to e I pi, e power I pi. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஈனா என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஐனா என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட் பைனா என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈனா என்ன, ஈயோடைய வேல்யூ எல்லா +2 பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். 2.71 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. இட் இஸ் அன் இராஷனல் நம்பர். இப்போ பை எப்படி இராஷனலாக இருக்கோ அதே மாதிரி ஈயும் அப்படிங்கிற இராஷனல் நம்பர். இது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேருக்கு பை 3.14 எப்படி வந்துச்சுனே தெரியல, அதுக்குன்னு ஒரு தனியான வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இ இஸ் ஈக்குவல் டு 2.71. இது எப்படி வந்துச்சு? ஸோ இதுக்கு நாம கோஸ் பேக் டு 2 years or 3 years பேக் போனீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம மேக்ஸில். ஏன்னா அமௌண்ட்டோடைய ஃபார்முலா லைக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது கரெக்டாக. அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம். அதே மாதிரி இங்கே அமௌண்ட்டோடைய ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லைக் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R by N ன்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். லைக் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பிரின்சிபல்னா 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 3%, இயர்னா டைம்னா இயர், 2 years அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இதே மாதிரியே ஆனால் வேல்யூஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தான் இருக்கு போகிறோம். எல்லாத்துடைய வேல்யூஸுமே வந்து தான் இருக்கு போகிறோம். ஸோ P is equal to 1 by 1 + ஆருக்கும் நம்ம வந்து தான் இருக்கு போகிறோம். ஆனால் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரத்துக்கு 2% ஆகும் இல்லை 3% தான் வரும். ஸோ இப்போ ஆறு நம்ம 1 இருக்கணும் அப்படின்னா 1% நம்மளால இருக்க முடியாது. அப்போ வந்து அது எப்படி ஆகுதுன்னா 1/100 மாறிடும். ஸோ 1/100 மாறிடுச்சுன்னா அது 1 இருக்காது கரெக்டாக. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100 தான் இருக்க போகிறோம். ஆறு மட்டும் நம்ம 100 தான் இருக்க போகிறோம். ஸோ 100/100 எப்போவுமே என்ன வரும், 1 தான் வரும். ஸோ அதனால நம்ம என்ன ஸ்ட்ரைட்டாக 1 எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் 1 by என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா அதே ஆசிட்டு சேர்ந்து எண்ணுக்கு மட்டும் நம்ம வந்து 1 தான் சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். மிச்சபடி மித்த எல்லாத்துக்குமே நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் பவரில் என்ன தான் வர போகுது எப்படியோ, ஏன்னா n × 1 t வந்து 1 year, ஸோ 1. ஸோ n × 1 என்னால் இருக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா 1 மட்டும் வச்சிடலாம். ஏன்னா anything multiplied by 1 is equal to சேம் நம்பர். ஸோ அதனால 1 அடிச்சுட்டா 1 + 1/n ப்ராக்கெட்டில் n. ஸோ இதை வச்சு எப்படி நாம ஈயோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து திருப்பி அதே இதுவே நான் எழுத போகிறேன். ஸோ என்னது 1 + 1/n ஹோல் பவர் n. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டு பார்த்தா சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். நான் ஒரு கிராஃப் வரைகிறேன்னா ஸோ இந்த கிராஃப் வந்து இது வந்து எக்ஸ் ஆகும், சாரி இது y, இது எக்ஸ். ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5ன்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 1 + 1/n ஹோல் பவர் n நம்ம ஈக்குவேஷனாக எடுப்போம். இப்போ y is equal to 2x நம்ம எப்பவுமே ஈக்குவேஷன் வச்சு தானே எழுதுவோம். y is equal to 2x, y is equal to 1/2x. ஸோ இந்த மாதிரி எழுதுவோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து y is equal to 1 + n பதிலாக x அவ்வளோதான். ஸோ 1 + 1/x the whole power x இந்த மாதிரி எழுதிப்போம். இந்த மாதிரி எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு y உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான்.
ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூஷனுக்கு நான் இங்கே போட போகிறேன். ஸோ என்ன மாதிரி போட போகிறோம் அப்படின்னா, இப்போ y இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டோம், 1 + 1 பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பை 1 ஹோல் பவர் 1, 1 + 1 ஹோல் பவர் 1 2, 2 பவர் 1 2. ஸோ அதனால் y இஸ் ஈக்குவல் டு 2ஆக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ. இப்போ எக்ஸ் 1 ஆயிடுச்சுன்னா y 2 ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு y நம்ம எக்ஸை வந்து 2ஆக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 + 1 பை 2 ஹோல் பவர் 2ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2.25ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து y இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் 1 + 1 பை 3 பவர் 3ன்னு எழுதணும் அப்படின்னா 2.37ன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் இன்ஃபினிட்டி வரைக்கும் போனீங்கன்னா அதோட வேல்யூ தான் இ. ஓகேவா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் இயை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் இ இஸ் ஈக்குவல் டு லிமிட்டட். இந்த லிமிட்டட்னா என்னன்னு நான் அப்புறமா சொல்லுவேன். லிமிட்டட் எக்ஸ், நம்ம எக்ஸ் சொல்லியிருந்தோம் கரெக்டாக, இங்கே எக்ஸோட வேல்யூ தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த இதுவை நம்ம அப்படியே இங்கே எழுத போகிறோம். 1 + 1 பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஈயோட வேல்யூனா, இதுதான் சிம்பிளாக சொல்ல போகிறோம்னா. இதை நம்ம கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணும்போது என்ன மாதிரி கிடைக்கும்னா, இதுதான் இ. ஓகேவா? இதுதான் வந்து இ. நம்ம இதை ஈயாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்றா பாயிண்ட் பிளாட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றா நம்ம இந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு நிறைய இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுன்னா, இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் பிளாட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த இ லைன் இருக்குது கரெக்டாக, இந்த இ லைன் இருக்குது, இதுதான் இ லைன். ஓகேவா? இந்த இ லைனுக்கு இந்த 2லேருந்து அப்படியே வந்து மேலே வந்துட்டே இருக்கும். லைக் வந்து இதோட மேலே வந்துட்டே இருக்குமே தவிர்த்து அதை மீட் பண்ணவே பண்ணாது. ஈயோடைய வேல்யூ இதுதான். இந்த வேல்யூ இருக்குல்லையா, இதுதான் வந்து ஈயோடைய வேல்யூ. அதாவது என்னன்னா 2.718. இதுதான் வந்து ஈயோடைய வேல்யூ. அதாவது லிமிட்டட் இட்ஸ் நத்திங் பட் ரொம்ப க்ளோஸாக போகும். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 2 லிமிட்டட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of x is equal to x ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, f of நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாமா. 2 is equal to 2 ஸ்கொயர் which is equal to 4. ஓகே, ஸோ இது வந்து என்னது, இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ 2 உடைய இதுவே எப்படி கண்டுபிடிக்கலாம், லைக் 2 உடைய லிமிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 2 உடைய லிமிட் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து 2 நம்ம வந்து இப்போ கிராஃபிக்கலாக இப்போ வந்து டைம் லைன் மாதிரி எடுத்துக்கலாம், நம்பர் லைன் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் 2. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், அதோட க்ளோசஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, லைக் 1.999. இதோட க்ளோசஸ்ட் வேல்யூ வந்து 2.001. ஓகே, ஸோ இட்ஸ் நத்திங் பட் இதுதான். ஓகேவா, இந்த மாதிரி வருமா. ஸோ இதை வந்து ஃபங்க்ஷனில் எழுதப்போம். ஸோ எஃப் ஆஃப் 1.999 எழுதணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் ஸ்கொயரா. ஸோ 1.999 the whole square which is equal to 3.996ன்னு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எடுத்துக்கலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.001 எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 2.0001 the whole square எடுத்துக்கிட்டிங்கன்னா which is equal to 4.004. இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோடைய ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன வரும், 4 தான் வரும். இதே ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 தான் வரும். ஸோ இப்போ எது பண்ணாலுமே என்ன வருது, 4 தான் வருது. ஸோ இப்போ என்னது, இதோடைய லிமிட் என்னன்னா 4, அவ்வளோதான். ஸோ இப்போ சேம் இதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப் எக்ஸ் வந்து 2வாக எடுக்கலாம். லைக் வந்து எக்ஸ் வந்து கோஸ் டு 2 இந்த மாதிரி எடுக்கலாம் நாம. ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஈயோடைய லைன், இதுதான் ஈயோடைய லைன். இந்த ஃபங்க்ஷன் இருக்கு கரெக்டாக, இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே போயிட்டே இருக்கு. அதாவது லிமிட், அதாவது க்ளோஸாக போயிட்டே இருக்கிறது அதை மீட் பண்ணணும். இப்போ இங்கே எப்படி லிமிட் 1.999, 2 லிமிட் 1.999, 2 லிமிட் 2.001 இருக்கும்.
அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த இது வந்து அப்படியே க்ளோஸா லிமிட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா இது ரெண்டுமே இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அது ஒரு இராஷனல் நம்பர். இராஷனல் நம்பர்னா வேல்யூ வில் பி இன்ஃபினிட் வரைக்கும் போகும். ஸோ இங்கேயும் ஃபங்க்ஷனுமே இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால இதுவும் வந்து இந்த ஈயோட லைனும் சரி, இந்த லைனும் ஃபங்க்ஷனல் லைனும் சரி, ரெண்டுமே ஒரே லைனா, அதாவது லைக் வந்து இராஷனலா போயிட்டே இருக்கிறதுனால ஈயோட வேல்யூ வந்து இராஷனலா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈயோடைய வேல்யூ என்னது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஐ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். ஐனா என்ன? ஐ அப்படின்றது இந்த ஈ அளவுக்கு பெருசாலாம் போவாது. ஐ இஸ் நத்திங் பட் இமேஜினரி நம்பர். இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் இருக்கு. என்னது? ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர்னு இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இது பண்ண போறோம். எதுக்கு அந்த இமேஜினரி நம்பர்? இமேஜினரினா இமேஜினேஷன் தானே. அது எதுக்கு மேக்ஸ்குள்ள வந்து சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய அல்ஜிபிரிக் ப்ராப்ளம்ஸ்ல ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து யாராலையும் எப்படி என்ன பண்ணாலுமே அந்த நம்பரை சால்வ் பண்ண முடியாது. அந்த ஒரு நம்பர் என்ன தெரியுமா? நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா தெரியல. இந்த மாதிரி ரூட் ஆஃப் -1 இல்லை ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தா அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. இப்போ ரூட் ஆஃப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 வரும். ரூட் ஆஃப் -1 எப்படி வரும்? கன்ஃபார்மா ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்மளால எடுக்க முடியாது. இங்கே தான் இமேஜினேஷன் நம்பர், இமேஜினரி நம்பர்னு ஒன்று வருது. அதாவது என்னன்னா 1 சாரி ஐன்னு ஒன்று வருது. ஸோ ஐயோடைய வேல்யூ, இந்த ஐயோடைய வேல்யூ தான் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் -1. ஓகே, ஐனா ரூட் ஆஃப் -1. இப்போ ஐன்றது -1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1 த ஹோல் ஸ்கொயர் வருமா? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ஐ ஸ்கொயர் எப்பவுமே என்னவா இருக்கும்னா -1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஐ கியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இதே தனித்தனியாக ஆயிடலாமா? ஸோ ரூட் ஆஃப் -1 the whole square into -1 root of -1 வரும். ஸோ இப்போ நம்ம இதே கேன்சல் பண்ணிட்டோம்னா என்னது? ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டா -1 into -1 into root of -1 into I. So -1 into I which implies -I அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இதான் ஐனா பேசிக்கா இதான். இப்போ வந்து நம்ம இ கண்டுபிடிச்சாச்சு, ஐ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இதோடைய ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் என்ன எழுத போறோம்? லிமிட் n goes to infinity 1 plus 1 by n power n. ஸோ இந்த n பவர் என்ன நம்ம என்னவா எக்ஸாவும் எழுதலாம், என்னாவும் எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம பேட்டர்ன் மாதிரி எழுதுறதுக்குன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஹையர் கிளாஸஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா இ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏன்னா இங்கே இன்ஃபினிட்டி வரும். ஏன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போவே இங்கே இன்ஃபினிட்டாக தான் வரும். என்ன வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும்? இந்த பேட்டர்ன் தான் எழுதுறதுக்கு என்ன வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ n 0. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்னா இந்த இது வந்து 1 பை இந்த 4 இது இருக்கு கரெக்டா? அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து இந்த வேல வந்து இது பேட்டர்னாக போகிறதுக்காக நம்ம ஃபேக்டரல் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபேக்டர்னா n ஃபேக்டரல் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதில் வந்து இப்போ n implies 1னா n implies 0வா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேயும் வந்து அதே தான் வரும். 0 ஃபேக்டரல், 1 ஃபேக்டரல், 2 ஃபேக்டரல்னு வரும்போது என்ன மாதிரி வரும்னா இந்த பேட்டர்னும் வந்து அப்படியே சேமாக வரும். ஸோ அதனால நம்ம ஃபேக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதை வச்சுன்னு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாவில் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஈன்னு ஒன்று இருக்குது கரெக்டாக? ஸோ இந்த ஈக்கு பவரில் நம்ம எக்ஸ்னு ஒன்று இருக்க போகிறோம். ஸோ ஈக்கு பவரில் எதுக்கு எக்ஸ் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இ இஸ் வந்து எக்ஸ்போன்ஷியல். இப்போ வந்து நம்ம மேக்ஸ்லாம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, லைக் கான்ஸ்டன்ஸ், வேரியபிள் சொல்லிட்டு நிறைய இருக்குது கரெக்டாக? இதே மாதிரி எக்ஸ்போன்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ஈக்குவேஷன் எல்லாமே வரும். வேரியபிளும் வரும், கான்ஸ்டன்ட்டும் வரும், எக்ஸ்போனென்ஷியல்ஸும் வரும். ஸோ எக்ஸ்போனென்ஷியல்ஸில் என்னன்னா இ பவர் எக்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். இங்கே வந்து நம்ம 1 by n ஃபேக்டர் வச்சுருப்போம் கரெக்டா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா
எக்ஸ் பை எக்ஸ் பவர் என்ன யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பேசிக் சிம்பிளான விஷயம் தான். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் வரவே இங்கேயும் நம்ம எக்ஸ் இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கேயும் 1 வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கேயும் 2 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எண் இருக்குது, இந்த எண் இப்போ எண்ணுக்கு பதிலாக 0 இருந்துச்சுன்னா 0, இங்கேயும் 0 வரும். எண்ணுக்கு பதிலாக 1 இருந்துச்சுன்னா இங்கேயும் 1 வரும். எண்ணுக்கு பதிலாக 2 இருந்துச்சுன்னா இங்கேயும் 2 வரும். ஸோ அதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 0லேருந்து வரும் கரெக்டாக. ஸோ அதனால 0 எக்ஸ் பவர் 0 anything பவர் 0 is equal to 1 கரெக்டா. ஸோ அதனால நம்ம வந்து 1 பை n 0 1 பை 0. ஓகேவா? n ஃபேக்டர்னா என்னது 0 தான் வரும். 0 ஃபேக்டர்னா 0 தான் வரும். நெக்ஸ்ட் பிளஸ் இப்போ எனக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் 1 பை 1 ஃபேக்டரல். நெக்ஸ்ட் பிளஸ் எக்ஸ் எனக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் பவர் 2 by 2 factorial. Next x power 3 by 3 factorial. Next x power 4 by 4 factorial. இந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஸோ வந்து நிறைய பேருக்கு ஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது ஃபேக்டர்னா என்னன்னு நான் வாட்டி சொல்லிடுறேன். Factorial is denoted by this exclamatory mark which is used in English. ஸோ அதை வந்து இந்த சிம்பிள் தான் ஃபேக்டருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா 1 ஃபேக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 தான். 2 ஃபேக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 2. 3 ஃபேக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 2 into 3. இப்போ 6 ஃபேக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 1 into 2 into 3 into 4 into 5 into 6. ஸோ அதான் இந்த நம்பர் வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் அதான் ஃபேக்டரியல். நீங்கள் ஆக்சுவலாக இது அப்படியே எழுதலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக we are going to substitute in 3 power எக்ஸுக்கு பதிலாக 1 by பையை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ அதே தான் இங்கே எழுதிடலாம். 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 by பை 1 பை. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இங்கே இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 1 பை த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 1 பை த ஹோல் கியூப். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக 1 by 4 த ஹோல் பவர் 4. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதுவும் அப்படியே அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எடுக்கலாம். 1 plus 1 I பை by 1 factorial is equal to 1 தான். ஸோ பிரச்சனை இல்லை. ப்ளஸ் I ஸ்கொயர் பை square by 2 factorial. Next plus I cube pi cube the 4 factorial. Sorry, 3 factorial. Next adena I power 4 pi power 4 by 4 factorial. So இந்த மாதிரி எழுத போகிறோம். தனித்தனியாக சிம்பிளாக சொல்கிறோம், தனித்தனியாக எழுத போகிறோம். ஸோ இங்கே ஐ ஸ்கொயர்னா என்னது, ஐ ஸ்கொயர் நம்ம தனியாக இங்கே எழுதலாமா. இங்கே ஐயை வந்து நம்ம இங்கே அப்படி இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு -1 √1. இப்போ ஐ ஸ்கொயர்னா என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு √-1 த ஹோல் ஸ்கொயரா. ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஐ கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னது, ஐ ஸ்கொயர் என்னது -1 into -1 ஓகேவா. ஏன்னா ஐ இன்னொரு ஐ வந்து பேலன்ஸ் வரும் கரெக்டாக. ஐ ஸ்கொயர் போயிடுச்சுன்னா இன்னொரு ஐ பேலன்ஸ் வரும். ஸோ அதை வந்து நான் இங்கே தனியாக எழுதி வச்சுக்கிறேன் √-1. ஸோ அப்போனா என்னால் -√-1 வரும். இதை வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா எங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் கூட எழுதலாம், -i எழுதலாம். ஓகேவா. √-1னா என்னது -i எழுதலாம். ஸோ இப்போ வந்து அடுத்தது ஐ பவர் 4 இருக்குதா. ஐ பவர் 4 ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்னது -1 into -1 is equal to 1. ஓகேவா. ஸோ இதை வந்து அப்படியே இங்கே 4க்கு இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது அடுத்த ஸ்டெப்பாக எழுத போகிறோம். 1
ப்ளஸ் ஐ பை அப்படியே எழுதலாம், ஐ பை அப்படியே எழுதலாம். ப்ளஸ் இப்போ வந்து இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமா, ஸோ மைனஸ் பை ஸ்கொயர் பை இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ ஓகே, அந்த ப்ளஸ் எடுத்துலாம். ஸோ மைனஸ்னு காமனாக எழுதிட்டு -1 என்னது 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணாலும் அது அதே நம்பர் தான், சொன்னாலும் நம்ம 1 எழுத தேவை. ஸோ அதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் எழுதுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு திருப்பி ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் இப்போ என்னது 1 ஐக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா -√-1. ஸோ அப்போனா இங்கேயோ மைனஸ் தான் வரும், மைனஸ் ஐ. ஓகேவா, என்னது மைனஸ் ஐயா. ஸோ மைனஸ் ஐ பை 3 by 3 factorial by 3 factorial. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், ப்ளஸ் இப்போ என்ன இருக்கு இங்கே வந்து நாம இந்த ஐ பவர் 4க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 1 by 4 by 4 factor and infinity போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன மாதிரி சேஞ்ச் கொண்டு வர போறோம்னா சைன் அண்ட் காஸ் ட்ரிக்னாமெட்ரி உள்ள நுழைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது எப்படி வருது சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக பிரித்து எழுத போகிறோம். எப்படின்னா ஐ வரதெல்லாம் தனியாகவும் ஐ வராததெல்லாம் தனியாகவும் பிரித்து எழுத போகிறோம். ஸோ எப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இங்கே 1ல் வந்து ஐ வரல, ஸோ அதனால் 1. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஐ பை வருது, ஸோ அதனால நம்ம அதை எழுத மாட்டோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து 1 ஐ வரல, ஸோ அதனால இங்கே வந்து நம்ம இதை எழுதலாம் மைனஸ் பை ஸ்கொயர் பை 2 ஃபேக்டர்லாகவும். நெக்ஸ்ட் அடுத்த இதில் ஐ வருது, நெக்ஸ்ட் அடுத்த இதில், அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஈவன் நம்பர்ஸ்லாம் பை ஐ வராது, ஆட் நம்பர்ஸ்லாம் ஐ வரும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 பை பவர் 4 பை பவர் 4 ஃபேக்டர். ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து இது மிச்சம் வர எல்லாத்துலேயுமே ஐ காமனாக வரும், கரெக்டாக, இன்ஃபினிட்டி. ஸோ அதனால் இன்ஃபினிட்டி இது போட்டலாம். ஸோ ஐ வந்து எல்லாத்துலேயுமே காமனாக வரும், ஸோ அதனால் ஐயை மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா பை ப்ளஸ் மைனஸா ஓகே மைனஸ் பை கியூப் பை 3 ஃபேக்டரியல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன வரும்னா போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டாக. இந்த டோட்டல் வேல்யூ இருக்குது கரெக்டாக, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் பைன்னு எழுதலாம். ஓகேவா, இந்த டோட்டல் வேல்யூ நம்ம காஸ் பையாகவும் இந்த டோட்டல் வேல்யூ நம்ம சைன் பையாகவும் எழுதலாம். ஸோ எப்படி வரும், காஸ் பை மைனஸ் சைன் பைன்னு வரும். ஸோ காஸ் பை என்னது -1, இதெல்லாம் வந்து போக போக வந்து அது வேல்யூஸ்லாம் வரும். ஸோ -1 மைனஸ் இப்போ சைன் பை வந்து 0. ஸோ -1 - 0 இஸ் ஆப்வியஸ்லி -1. ஸோ திஸ் இஸ் கால்ட் RHS அண்ட் LHS தான் வந்து இது. ஸோ இந்த ஃபார்முலாவை இது இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ei பை ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஆக்சுவலான அந்த ஃபார்முலா இதுதான். பட் ஆனால் நம்ம வந்து அதுக்கு பதிலாக இதை வந்து -1 போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.